வணக்கம் நண்பர்களே, நாங்கள் இன்றைக்கி ஸ்பீஸ் என்ற இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இதுவும் ஒரு சுவிஸ் நாட்டில் ஒரு சுற்றுலாத்துறைக்கு பேர் போன ஒரு இடம். இதில் வந்து இந்தியன் மூவிஸ் நிறைய மேக் பண்ணியிருக்கணும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு பார்க்குறதுக்கு இதுவும் ஒரு அழகான இடம் தான். சந்தர்ப்பம் கிடைச்சால் இந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு வந்து பாருங்க. மிகவும் ஒரு ரம்மியமான ஒரு இயற்கை எழில் கொஞ்சிற இந்த இடம். இந்த சுவிஸுக்கு வந்து அழகே மலைகளும் இந்த நீரோடைகளும் தான் இந்த சுவிட்சர்லாந்துக்கு அழகை அள்ளி கொடுக்குறது உண்டு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. நன்றி. எங்களுக்கு நாங்கள் பார்க் பிளாட்ஸ் வாகன திரைப்படம் தேடைகளை வந்து எங்களுக்கு இந்த இடத்துல 4 பார்க் பிளாட்ஸ் இருக்குது. ஓகே, நாங்கள் எங்களோட வாகனத்தை வந்து உள்ளே நாங்கள் வச்சுட்டு நாங்கள் வடிவாக வந்து ஸ்பீஸ் என்ற நகரத்தை வந்து நாங்கள் பார்வையிடலாம். ஓகே, இன்றைக்கு நல்ல வெதர் உண்டு. காலநிலை வானிலை என்பன எங்களுக்காக விட்டு தந்திருக்கு, உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு காணொளியை தயார் பண்ணுறதுக்கு. ஓகே, நாங்கள் இப்போ மேலுக்கு வந்து ஒரு கோட்டை உண்டு, பழைய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை ஒன்று இருக்குது. அந்த கோட்டையை நோக்கி ஒரு எட்டி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் கீழே வந்து இந்த ஸ்பீஸ் நகரத்தை வந்து சுற்றி பார்ப்போம். இந்த கோட்டைக்கான வரைபடம் வந்து இதில் போடப்பட்டிருக்குது. ஓகே, நாங்கள் இந்த வழியால் நாங்கள் மேலே போவோம். மேலே இருந்து இந்த ஸ்பீஸ் நதியை வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குமென்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். வந்துட்டோம். ஹலோ,
இது வந்து பழைய காலத்து ஒரு கோட்டை உண்டு. சூப்பராக இருக்கு என்ன? ஓ அப்படி அங்கே லேக் சைடு பாருங்க. பார்க்குறதுக்கு நல்ல அழகான ஒரு இடம் தான் இது. நாங்கள் வந்து நிற்கிற இடம் வந்து ஸ்பீஸ். சாரி, அடுக்கடுக்க கதிரைகள் போட்டிருக்கு. Guardate.
இது நல்ல ஆழம் நிறைஞ்ச இடமாக தான் இருக்கும் இந்த இடம். இப்போ நாங்களும் வந்து வரல கப்பல் எடுத்து வாடகைக்கு எடுத்து நாங்கள் போய் விடலாம். இது எப்படி 40 ஃப்ராங்காக இருக்கும் ஒரு மணத்திலத்துக்கு 40 ஃப்ராங்க் எடுத்து அழகாக விடலாம். இதெல்லாம் கப்பல்கள் பார்க்கிங் பண்ணி வச்சுருக்கு. இதுதான் ஒலிவ் மரம். இதில் தான் இந்த ஒலிவெண்ணெய் அதெல்லாம் தயாரிக்கிற மரம். ஓகே, இதில் வந்து பெரிய கப்பல் வந்து இங்கேருந்து தூண் மற்றும் இன்டர்லாகன் 2 இடத்துக்கும் போகும். தூண் மற்றும் இன்டர்லாகனுக்கான காணொளி நாங்கள் ஏற்கனவே யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் போட்டுவிட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு மிஷின் ஒன்று போட்டிருக்கு. நீங்கள் என்ன மிஷின் யோசிப்பீங்க. இது ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸ்லேயும் வந்து இந்த மிஷின் இருக்கும். அதாவது இதில் இந்த மிஷினுக்குள்ளே வந்து நீங்கள் 10 ரூபா 20%, அதாவது 10 ரூபா ஒரு கோயின்ஸும் 20% தனி கோயின்ஸும் நீங்கள் போடணும். அப்படி போடைக்கில் வந்து இந்த காட்டியிருக்கிற இந்த 3 இலச்சினையில் ஒன்று வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்களே 10 தடவை இந்த மிஷினில் சுத்த போகிறீங்க. சுற்றினோடனே உங்களுக்கு கண் முன்னவே அந்த இலச்சினை செய்து தரப்படும். வாவ், தண்ணி வருது என்ன அடிக்க எப்படி செய்து இதை வந்து ப்ரெஸ் பண்ணால் தண்ணி வருது என்ன. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன குருவிகள் வந்து இந்த ஊரில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடச்சிது. அதாவது மணல் குளியல்
அதாவது மண்ணுக்குள்ளே வந்தால் குளிக்கணும். நீங்கள் கிட்ட வாங்க. சும்மா காட்டுங்க. நாலு பிரியாணிக்கு தான் எனக்கு அனுப்பி விடுங்க உடனே. இங்கே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்கள் எல்லாம் இருக்குது. ஹோட்டல்கள், ரெஸ்டாரண்ட் எல்லாம் இங்கே நிறையவே இருக்குது. இங்கே வந்து தனி நபர்களுக்கு சொந்தமான வீடுகளும் அப்பார்ட்மெண்ட்களும் இங்கே இருக்கின்ற இதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டு தொகுதிகளெல்லாம் தனி நபருக்கு சொந்தமான வீட்டு தொகுதி தான். இதில் வந்து கப்பல்கள் வந்து கப்பல் தரிப்பிடம் வந்து இங்கே இருக்குது. இல்லை சொந்தமாக இது சவாரி கப்பல் அல்ல, இது சொந்தமாக பொழுதுபோக்கிற்காக இந்த சுவிஸில் வாழ்கிற மக்கள், அதாவது பணம் படைத்தோர் வண்டி வச்சிருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த சம்மர் நேரங்களில் மட்டுமே இந்த கப்பலில் வந்து சுற்றி திரிவார்கள். இந்த விண்டருக்கு வந்து இது எப்போவுமே இப்படியே மூடி கிடக்கும். இது ரெஸ்டாரண்ட்டுக்கு மேலாக வந்து குடியிருப்புகளும் அமைஞ்சிருக்குது. ஓகே, இது நல்ல சம்மர் காலங்களில் வந்து நல்ல பிஸியாக இருக்கும்போது கொஞ்சம் மழை குணமாக இருக்குது, மழை பெய்யறதுக்குரிய சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் கொஞ்சம் இது பின்தங்களாக இருக்குது. ஓ, இது போல் போட்டு வர்ற இல்லை, இதுதான் குண்டு போடுறது. சரியா? டக்கு குஞ்செல்லாம் நிற்குது இங்கே. இதில் ஒரு டக்கு உண்டு. இங்கே மேலுக்கு நிற்க ஒரு குஞ்சு, இங்கே மேலுக்கு ஒரு டக்கு குஞ்சு நிற்குது. இதுக்குள்ள சின்ன சின்ன வாத்து இல்லை, இதுக்கு வேறு பேர் தான், வாத்து இனம்தான். இங்கே ஒரு குஞ்சு நீந்தி கொண்டு போகுது. ஓகே, இப்படி இதாக பார்த்தா நான் போன கீழே போட்டுருவேன். முகிலெல்லாம் மேலையெல்லாம் முட்டுது என்ன? ஓகே, நாங்கள் இந்த இடத்துல முடிவு கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் வேறொரு இடத்துக்கு நாங்கள் போயிடுவோம். இல்லை, கொடி எல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. எல்லாம் சுவிஸ் கொடியும் அதோட கேண்டோன ஒரு மாவட்டத்துக்குரிய கொடியும் தான்.
ஓகே, நல்ல இதமான காற்று அடித்து கொண்டிருக்குது. நல்ல ஒரு வெதர் இன்றைக்கு. அதாவது ஆக வெயிலண்டும் இல்லை, குளிரும் இல்லை. இந்த இப்போ லைட்டாக வெயிலும் அடிக்குது. ஓகே, இது வந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்று சொன்னால் இதில் கூடாரங்கள் வந்து செய்திருக்கிறாங்க. ஓகே, அப்படியே வந்து அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பீச் வாலிபால் விளையாடி கொண்டிருக்கிறோம். அதே முருகன் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அடுத்த பயணத்தை ஆரம்பிப்போம். என்னதான் இருந்தாலும் வளர்ப்பு பிராணிகளையும் வந்து அவங்க வெளியில் போய்களை இங்கே வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. வீட்டில் கட்டி வச்சுட்டு வர மாட்டாங்க. நாங்கள்லாம் ஊரில் வீட்டில் கல்லன் வந்தாலும் வந்துட்டு கட்டி வச்சுருப்போம். இல்லாட்டி அவிட்டு விட்டுட்டு நாங்கள் வருவோம். ஓகே, நாங்கள் இந்த இதால் வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா. ஓகே, நாங்கள் இதால் பார்க்க முடியுது இல்லையா, அந்த சென்சார் வந்து கிட்ட கொண்டு போக டிம் ஆகுது. ஓகே, கொஞ்சம் தூரமாக பார்ப்போமே. ஓகே, நாங்கள் அப்படியே அடுத்த இடத்துக்கு நாங்கள் கிளம்புவோம். இந்த இடத்துல நிறைய விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். எல்லாமே அழகாகவும் அழகுக்கு பஞ்சம் இல்லாமல் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இது வந்து என்ன இடம் என்றால், அதாவது இந்த கப்பல்களை வந்து புதுசாக கொண்டு வர நேரம் வந்து அதை இறக்கணும். என்ன தள்ளி விழுத்திலாதான் இந்த இடத்துல. அதால் இந்த இடத்துலேருந்து பக்குவமாக தூக்கி இந்த லேக் ஆற்றுக்குள்ளே வந்து பக்குவமாக இறக்குவாங்க. அதுக்குரிய இடம்தான் இந்த இடம். இந்த கப்பலெல்லாம் பெரிய வாகனத்தில் கொண்டாடுவாங்க. சரி நண்பர்களே, இன்றைய காணொளி போதும். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் வந்து நாங்கள் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.